அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. திண்டுக்கல் அரசியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடுகிடுப்பாயிடுச்சு, ரொம்ப சுறுசுறுப்பாயிடுச்சு. ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எல்லாமே திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை நோக்கி பார்வை ஆரம்பிச்சு விட்டது. ஏன்னா அதிமுகவின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அந்த தொகுதியில் நிற்கிறார். அவர்தான் இப்போதைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். ஆனால் கிழக்கு மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பழனி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஐ.பி. பெரியசாமி அவர்கள் மகனாய் இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் நிற்க போவதாக உடன்பிறப்புகள் தொடர்ச்சியாக பேசுறாங்க. இதை பத்தி நம்ம திமுக காரவங்கிட்ட என்னங்க பழனி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்கள் வந்து திண்டுக்கல் நிற்க போறாங்கல்ல, அது உண்மையா அப்படின்னு கேட்கும் பட்சத்துல ஆமாங்க, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியுமே இந்த முறை திமுக தட்டி தூக்கணும். இங்க முதல்வரின் கனவை நினைவாக்கக்கூடிய வகையில முதல் விதையாக திண்டுக்கல் மாவட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். அதுக்காண்டிதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பழனியிலேருந்து அவரு திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் நிற்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா பேசப்படுது. ஆனால் பழனியில நின்னாங்கன்னா அவரு இங்கேருந்து மக்களை போய் சந்திக்கவே தேவையில்ல. அவர் நிற்கிறான்னு சொன்னாவே ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு ரொம்ப வல்லமை படைத்தவர். அங்கே உள்ள மக்கள்ல ரொம்ப செல்வாக்கானவர். இந்த 5 ஆண்டுகள் அவர் மக்கள் செய்த உதவியை தினமும் நினைத்து மன உருவக்கூடிய அளவிற்கு மக்களோட ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். கொடைக்கானல், மேமலை, பழனி இந்த பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகளுக்கு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை அப்படியே வாங்கி வந்து அள்ளி இறச்சி விட்டாருங்க. ஆனால் பழனியை விட்டு ஏன் வரணும்? திமுக தலைமை கேட்ட போல திண்டுக்கல் தொகுதியை நம்ம கைப்பற்றியே ஆகணும். அதுக்காண்டிதான் நாங்கள் இந்த முறை வந்து திண்டுக்கல் களை இறங்குறோம். ஆனால் களை இறங்கிட்டோம்னு வச்சுக்க, திண்டுக்கல் கலந்தவங்கள எங்களுக்கு சாதகம் வரணும். நாங்கள் அந்த அளவுக்கு வேலைப்பாடு பட்டையை கிளப்பிடுவோம். ஏன்னா பழனியவே நாங்கள் சின்ன சிங்கப்பூரா மாற்றி வச்சுருக்கோம். திண்டுக்கல் விடுவோமா? அது சின்ன சிங்கப்பூரா மாற்ற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். கண்டிப்பாக வெற்றி அங்கேதான் வரும். என்னங்க 1000 தான் இருந்தாலும் அதிமுக கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் அங்கே எப்படி வெற்றி வாடகை சுட முடியும்? கொஞ்சம் அங்கே டஃப்பாக தான் இருக்கும். என்னங்க யாருனாலும் கவலை கிடையாதுங்க. திண்டுக்கல் எங்கள் அண்ணன் செந்தில் அவர்கள் நின்னா வெற்றி எங்களுத்தேன். தட்டி தூக்கிடும். எங்கெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு யார் சொல்கிறா? உடன்பிறப்புகள் ரொம்ப பூரிச்சு போய் பேசுறாங்க. இதை பத்தி போய் அதிமுக தரப்புல திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களின் ஆதரவாளர்களை போய் என்னங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா செந்தில்குமார் நிற்க போறாராம், எப்படி இந்த முறை உங்களுக்கு வெற்றி எப்படி இருக்கும், இந்த கள நிலவரம் எப்படி இருக்கு, எப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கேட்கும் பட்சத்துல எங்களுக்கு என்ன கவலைங்க? எங்க தொகுதிங்க திண்டுக்கல்னாவே அதிமுகனா திண்டுக்கல். இங்கெல்லாம் வந்து யாருமே நிக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இங்கெல்லாம் செந்தில்குமார் அவர்கள் வந்து நிக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இது தவறான செய்தி. அதை எப்படிங்க நிப்பாட்டுவாங்க? பழனி ரொம்ப எளிமையா ஜெயிக்கக்கூடிய தொகுதி. அதை விட்டு அவர் இங்க வந்து ஜெயிக்க முடியுமா? இங்கெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து அரசியல வந்து யாரை கிளப்பிடுற பொய்ங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படி இன்னாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்க அமைச்சர் அவரு முன்னாள் அமைச்சர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்சியோட பொருளாளர் அவர் நாங்கள் இப்படி தோக்க விட்டுருவோமா? கண்டிப்பா இறங்கி அடிப்பங்க. இங்க உள்ள திண்டுக்கல் மக்கள்லாம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் அப்படின்னு சொன்னாவே பெருமை அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசன் அவ்வளவு பெருமையானவரான் இங்க உள்ள மக்களுக்கு. ஏன்னா அவர் பேர்லயே பாத்தீங்களா திண்டுக்கல் சீனிவாசன் அப்படின்றப்ப இங்க உள்ள மக்கள் எப்படி விடுவாங்க? கண்டிப்பா நாங்க 2016 இருந்து 2021 வரைக்கும் எங்க அதிமுக ஆட்சியில எவ்வளவு மக்கள் நன்மை செய்தோம், எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம் அப்படி சொல்லி ஓட்டு கேட்போம். அதே மாதிரி 2021 இருந்து 2026 வரைக்கும் எந்த நலத்திட்டங்கள் திமுக அரசு கொண்டு வரல அப்படி ஒவ்வொன்றா பாயிண்டா எங்க ஆளு எப்படி பேசுவார் தெரியுமில, அப்படி புள்ளி ஓரத்தோட பேசினாரு அப்படியே ஓட்ட அள்ளி கொட்டிடுவாங்க மக்கள். அந்த அளவுக்கு புள்ளி ஓரத்தோட பேசுவாருங்க. அவரெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வருது, அவர் முக்கியமான அமைச்சர் ஆகுறாரு. எங்கெல்லாம் யாரும் தட்டுக்கவே கிடையாது. தண்ணி வந்து ஒட்டஞ்சு வந்துக்கு இருக்கு, அதை நிப்பாட்ட முடியுமா? அந்த மாதிரி தமிழ்நாடு மக்கள் பூரா இந்த முறை எப்படியாவது அதிமுக ஓட்டு போட்டே நிக்கிறாங்க. அதனால இங்க யாருனாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க. கண்டிப்பா நாங்க அதையும் ஜெயிப்போம் அப்படின்னு யார் சொல்றா? சீனிவாசன் ஆதரவாளர்கள் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நீங்க சொல்லலாம்ப்பா, சீனிவாசனோட ஆதரவாளர்கள் நீங்க கண்டிப்பா இந்த வார்த்தையை சொல்லலாம். ஆனா இங்க உள்ள கலந்தவங்களை உண்மையாக பார்க்கும் பட்சத்துல ரெண்டுமே சரிசமமான இடத்துல இருக்காங்க. யாருமே குறைச்சாட்ட போட முடியாது. ஆனா இங்க உள்ள மக்களின் மனநிலை எப்படி இருக்கு, ஏன்னா இங்க உள்ள வாக்காளர்கள் மனநிலை எப்படி இருக்கு, அதைத்தான் பஸ் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைமார், முக்குளத்தூர், வன்னியர், நாயடு, பிற்படுத்தப்பட்டோர் இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இங்க அதிகமா இருக்காங்க. இவர்கள் வாக்கை யார் குறி வைக்கிறாங்க, இந்த வாக்கை யார் முழுமையா அறுவடை பண்ண போறாங்க? ஏன்னா இந்த வாக்காளர் இருக்காங்களே, இந்த பொதுவான வாக்காளர் ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை எப்படி டைவெர்ட் பண்ணி இங்க அறுவடை பண்றாங்களோ அவங்களே வெற்றியை தவிர
மற்றபடி இங்க அரசியல் பின்புலமோ, முன்னாள் அமைச்சரோ, பெரிய கட்சியோட பொருளாளரோ என்னன்னா பின்புல கட்டமைப்புகள் இருக்கலாம். ஆனா ஓட்டு மக்கள் தானே போடணும். அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க உள்ள மக்களோட இறங்கி சகஜமா இறங்கி அடிச்சு வேலை பார்க்கக்கூடிய அளவிற்கு யார் திறமை உள்ளவர்களோ அவரு வெல்ல அதிக வாய்ப்பு இருக்குது. இங்க உள்ள மக்களிடம் சகஜம் அடிச்சு இறங்கி உள்ள யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மிக எளிமையா வெற்றி கேட்க வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஓட்டுறாங்க சொல்றாங்க. மேலும் பாலிலிருந்து செந்தில் அவர்களை திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில இங்க வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு திமுக தரப்பில் நிற்கும் பட்சத்தில் திண்டுக்கல் சீனிவாசனால ஈடு கொடுக்க முடியுமா என்றும் கேள்விக்கு சில தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவர் வயது காரணமாயிடுச்சு, அவங்கள சுத்தம் இல்லை, அவங்களால ரொம்ப நேரம் பேச முடியல, ஏன்னா அதனால வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் இறங்கும் பட்சத்தில் யாரு செந்தில் இங்க வந்து திண்டுக்கல் தொகுதி நிற்கும் பட்சத்தில் ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் அவர்களை இங்க நிப்பாட்டினோம்னா கண்டிப்பா டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட மேற்கு ஒன்றிய செயலர் ராஜசேகருக்கு சீட்டு கொடுக்கும் பட்சத்தில் ரொம்ப டஃப்பா இருக்கு, ஜெயிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு 10 ஆண்டுகளா நல்ல இறங்கி தொடர்ச்சியா வேலை, மக்களோட சகஜம் பழகுவது, எப்படி செந்தில் அவர்கள் பழனி மக்களை தான் கண்ட்ரோல்ல ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் நல்லது கெட்டது போக எல்லா மக்களோட சகஜமா பழக, என்ன டைம் என்ன தேவைக்குனாலும் கூப்பிட்டா உடனே பதில் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி செந்தில் அவர்கள் ஃபாலோ பண்றாங்களோ அதே ஃபார்மேட்டை ராஜசேகர் ஃபாலோ பண்றாரு. திண்டுக்கல்னாவே ராஜசேகர் உண்மையிலே வலிமையாக உள்ளார். தலைமையை பார்த்து இந்த முறை ராஜசேகருக்கு சீட்டு கொடுக்கும் பட்சத்தில் ரொம்ப டஃப்பா தான் இருக்கு, ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். ஆனா இறுதியா யார் மக்கள் மத்தியில் இறங்கி அன்றா அடிச்சு உள்ள வேலை பார்க்குறானோ அவங்களுக்கு வெற்றி. ஏன்னா இது இன்றைய கள நிலவரம் நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் கிட்டத்தட்ட 60 நாளுக்கு மேல இருக்கு. இதுல எவ்வளவு மாற்றங்கள் வரலாம், எவ்வளவு வேட்பாளர்கள் மாறலாம், என்ன ஒண்ணா மாறலாம். இது அரசியல் நடக்கக்கூடிய இன்றைய நிலவரம். யார் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்ற போகிறார் என்பது பெரிய நீண்ட நாள் கேள்வியா இருக்கிறது. பார்ப்போம், இது வந்து வரக்கூடிய காலையில் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இங்க உள்ள மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளே சொல்லலாம். ஏன்னா மாத்தி மாத்தி ஆட்சி அமைந்தாலும் திண்டுக்கல்ல தீர்வு காண முடியாத பிரச்சனை சொல்லக்கூடிய விஷயம், நல்ல சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு மிக அருமையா உள்ளது. ஆனா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் யாருமே பெண்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள் நிக்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அது என்னன்னா, அங்க டாஸ்மாக் கடை ஒன்று செயல்படுது, அது கூட செயல்படுது, அதுக்கு அனுமதி இருக்கா இல்லையன்றதை கேட்டால் அங்க உள்ள சரியான தகவல் எதுவும் கிடைக்கல. அங்க உள்ள மக்கள் அதையும் தொடர்ச்சியா போல போறாங்க. அதே மாதிரி இந்த வணிக வளம் கட்டுறதுக்குள்ள பகல் நேரங்களிலே பெண்கள், குழந்தைகள், ஸ்கூல் எல்லா பேரும் போகக்கூடிய அந்த நடு பப்ளிக் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கடைகள் 4 கடை அமைச்சு உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்க, அது மதுபான கூட மாதிரி செயல்படுது. ஒரு கேளிக்கை விடிய மாதிரி தொடர்ச்சி நடக்குது. இதனை வந்து இங்க உள்ள வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனையை மக்களிடம் எடுத்துக்கொண்டு போய் இந்த பிரச்சனையை சரி பண்ணும் பட்சத்தில் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திண்டுக்கல்ல உள்ள மக்கள் தொடர்ச்சியா புலம்பக்கூடிய விஷயம் இது, இந்த மதுபானத்தில் வரக்கூடிய பிரச்சனை. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு அரசு மதுபான கடை இருக்கு, அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 3 கடை 4 கடைகள் பார்த்தீங்கன்னா நகராட்சி பில்டிங்லேயே என்ன செயல்படுது, பார் மாதிரி செயல்படுது. இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்களில் இந்த அரசியல் கட்சிகள் அதிமுக திமுக மக்களுக்காக விஷயங்கள் செய்து தருகிறாலோ அவர்களே வரக்கூடிய சட்டமன்றத்தில் ஜெயிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு என்பதை திண்டுக்கல் மக்கள் தொடர்ச்சியாக சொல்றாங்க. பார்ப்போம், சட்டமன்ற தேர்தல் குறுகிய நாட்கள் தான் இருக்குது, என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.